40 லட்சத்தையும் இப்படி சர்வசாதாரணமா பையில போட்டு கொண்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கு சரியா இருக்கா? எவனாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்படியே பையோட பணத்தை அடிச்சிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? யாருக்கும் விஷயம் தெரியாதுமா, தெரிஞ்சதானே கொள்ளையடிக்க போறாங்க. ஆமா திலீபா. அப்பா, வேலூர்ல உங்களுக்கு யாரு தெரியும்? எப்படி ஒரே நாள்ல வீட்டை வித்து இப்படி 40 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தீங்க? ஐயோ அப்பா, அது ஒரு பெரிய மிராக்கிள்பா. நம்ம ஈஸ்வரி அத்தையோட மருமகன் இருக்கார்ல ஜம்புலிங்கம், அவர் தான் பரபரன்னு வேலையை பார்த்து ஒரே நாள்ல பார்ட்டியை பிடிச்சிட்டு வந்தாரு. ஒரே நாள்ல விக்கிறதுனால 10 இல்ல 15 லட்சம் தான் போகும்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சூப்பரா ஒரு பிளே பண்ணி பார்ட்டியை 40 லட்சத்துக்கு வாங்க வச்சிட்டாருப்பா. அவன் நாசமா போக அவன் தலையில இடி விழ இத்தனை அக்கிரமம் பண்ணிருக்கான் அவன். அது மட்டும் இல்ல, வீட்டை யார் வித்து கொடுத்திருந்தாலும் ஒரு கமிஷன் நாம கொடுப்போம்ல, இத வாங்கிக்குங்கன்னு சொல்லி மாமாக்கு 40,000 ரூபாய் கொடுத்தோம். அப்படியா? ஆனா அது அவர் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் உலகம் இன்னும் நல்லபடியா இயங்கிட்டு இருக்கு. அந்த தடிய வாயில ஈயத்தை காய்ச்சி ஊத்த நான் என்ன சொன்னேன், அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கான்? பாத்தியா ஈஸ்வரி, ஒன்ன மாதிரி உன் மருமகனுக்கும் தங்கமான மனசு. தங்கமான மனசா? அடுத்து அவனை போட்டு அடிக்கிற அடியில் அது தகரமா மாறணும். அவனுக்கு இருக்கு திருவிழா. எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு தெரியுமாமா? ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கூடவே இருந்து எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்தாரு. அப்படியா? அம்மா, அடுத்த தடவை பார்க்கும்போது நீங்களும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்கம்மா. விடிஞ்சதும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போச்சு. சரிம்மா. சரி, நீங்க அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருப்பீங்க. பணத்தை பத்திரமா மேல வச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க. நான் சூடா தோசை ஊத்தி தரேன். அத்தை, முதல்ல இந்த பணத்தை உங்க ராசியான கையால வாங்கிக்கோங்க. ஆமாம்மா, உங்ககிட்டயே இருக்கட்டும். எப்ப வேணுமோ அப்ப நாங்க வாங்கிக்கிறோம். புடிங்க. இல்ல அவந்திகா, இந்த பணத்தை நீங்களே வாங்கிக்கோங்க அத்தை. சரி. பிரபா, இங்க வா. இந்த கேஷ கொண்டு போய் பத்திரமா என்னோட ரூம்ல வச்சிடு. சரிங்கம்மா. திலீபா, அப்பா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. மத்தத நாளைக்கு மார்னிங் பேசிக்கலாம். சரிப்பா. மாமா, நான் கிளம்புறேன் மாமா. டேய், சாப்பிட்டு போடா. பரவாயில்ல மாமா, சுசீலா வீட்ல தான் சமைச்சு வச்சிருப்பா. நாங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு போடா, வைத்தியம். வரேன். என்னடா சொல்ல சரிம்மா ஈஸ்வரி. சரிண்ணே. ஓகே. அப்பாடா, எனக்கு இப்பதான் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் வராத கவலையில நான் என் வீட்டையே மறந்துட்டேன். இனிமே போய் தான் அவங்க 2 பேருக்கு டிஃபன் பண்ணணும். உமா, நான் கிளம்புறேன் உமா. ஐயோ, நீ எதுக்கு டிஃபன் பண்ணணும்? அவங்களுக்கு சேர்த்து நான் தோசை ஊத்தி தரேன். நீ இருந்து எடுத்துட்டு போ. ஐயோ உமா, நில்லு உமா. அப்புறம் வீட்ல இருக்கிற மாவெல்லாம் புளிச்சு போயிடும். நான் வீட்லயே போய் செஞ்சுக்கிறேன். நான் வரேன். சரி, வரேன். போயிட்டு வா. வரேம்மா, போயிட்டு வரேன். சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் டிஃபன் ரெடி பண்றேன். வா. இந்த கவிதா சின்னதா ஏதாவது நல்லது பண்ணா கூட இந்த வீட்ல இருக்க எல்லாருமே அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. என்ன யோசிக்கிறீங்க வந்திகா? யார் மண்டைய உடைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க? நீ அவங்களோட சேர்ந்துட்டு என்ன கார்னர் பண்ணல? ஐயோ, நான் என்னங்க பண்ண? என்ன பண்ணல? ஆமா, அந்த கவிதா அப்படி என்ன பண்ணிட்டா? இருந்தது ஒரே ஒரு வீடு, அதை வித்து இருக்கா, அவ்வளவுதானே. அதையும் தானா விக்கல, அந்த ஈஸ்வரியோட மருமக வித்து கொடுத்தாராம். அது என்னவோ பெரிய தியாகம் மாதிரி எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கூத்தாடுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கவிதா நல்லவ, நான் கெட்டவ, அப்படிதானே? இப்ப என்ன, கவிதாவை கொண்டாடுற மாதிரி எல்லாரும் உங்களையும் கொண்டாடணும். அதுக்கு நான் பொறுப்பு. அருமையான பிளான் ஒண்ணு என் கைவசம் இருக்கு. நாளைக்கே நாம அதை செயல்படுத்துறோம். நீங்களும் இந்த வீட்டுல கவிதாவை விட பெரிய பேர் வாங்குறீங்க, ஓகேவா? ஆச்சரியமா இருக்கு. நீயா எனக்கு சப்போர்ட் பண்ற? பண்ண மாட்டேனா? திலீபன் நேத்து பிறந்த பையன், அவன் பொண்டாட்டி நல்ல பேர் எடுக்கிறா. நீங்க ஏன் பொண்டாட்டி, இந்த வீட்டோட மூத்த மருமக, உங்களுக்கு நல்ல பேர் இல்லைன்னா அதனால தாங்கிக்க முடியுமா? வெயிட் அண்ட் சீ அவந்திகா. நாளையில இருந்து நாம எல்லாரையுமே அசத்துறோம், அவ்வளவுதான். வாங்க போலாம். சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது, ஆனா இவனை நம்பி போலாமா? வீட்டை விக்க விடாதரானா? அதை கெடுத்து அவனே வீட்டை வித்து பணத்தை வேற கையில கொடுத்து அமைச்சிருக்கான். சரி, அதுதான் முடியல, ஆளை வச்சு பணத்தை புடுங்கடான்னா அதையும் பண்ணாம விட்டுருக்கான். உருப்படாத பையன். இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு பாரு.
ஃபோன் பண்ண எடுக்க கூட முடியாத அந்த ஆளால. சீ, நீ எடுக்கலைன்னா விட்டுருவேனா? சுமதிக்கு ஃபோன் பண்றேன். அம்மா எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க? ஹலோ அம்மா, என்னம்மா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுமதி. காலையில மாப்பிள்ள கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதான் அவர் செஞ்சுட்டாரா இல்லையான்னு கேட்கணும். அவருக்கு ஃபோன் பண்ண எடுக்கல, அதனாலதான் ஆன்லைன்ல வந்தேன். ஆமா, எடுக்கிற நிலைமையில இருக்க ஒரு மாப்பிள்ள. நான் எழுப்பி ஃபோனை தரேன், நீ அவர்கிட்டே பேசு. லைன்ல இருமா. ஏங்க ஏங்க, எழுந்துறீங்க, எழுந்துருங்கன்னு சொல்றல. எதுக்கடி நடுராத்திரியில சும்மா தொலை பண்ணி? வேண்டுதல் ஆளை பாரு. நடுராத்திரியா இது? அம்மா லைன்ல இருக்காங்க, பேசுங்க. புடிங்க. அத்தையா, ஏய் நான் வீட்ல இல்ல சொல்ல வேண்டியதானே? அத நீங்களே சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. புடிங்க. சொல்லுங்க அத்தை. இந்த அத்தாந்தத்தல இருக்கட்டும். திலீபன் கவிதா கிட்ட பணத்தை அடிக்க சொன்னல, என்னையா பண்ண? என்னத்த வா பொண்ணு மரியாதை இல்லாம பேசுறீங்க? சீ, உனக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சது. நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. அத்தை, அது அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக நான் 2 அடியாட்களை ஏற்பாடு பண்ணேன். ஆனா அத்தை, அவங்க குடிச்சாதான் வேலையில இறங்குவோன்னு கட்டண சொல்லிட்டாங்க. நானும் கடையில 4 கோட்டர் வாங்கினேன்னா, ஆனா 2 கோட்டர்லயும் அந்த பாவி பசங்க மாட்டே ஆயிட்டானுங்க. அத்தை, மீதி 2 கோட்டரையும் குப்பையிலேயே போட முடியும். அதான் காசை வேஸ்ட் பண்ண வேணான்னு அத நானே குடிச்சிட்டேன். நாசமா போறவனே, குடிச்சிட்டு கவுந்தது இல்லாம அது டீசெண்டா இப்படி வேற சொல்றியா? அத்தை, இப்ப என்னத்த அவங்க வராட்டி என்னத்த? நான் தனி மனுஷனா முகமூடி மாட்டிக்கிட்டு இப்ப கிளம்புறத. இத பாருங்கத்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க பணத்தை அடிச்சிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்றத. யோ, உன் தலையில தீய வைக்க. நீ வாங்கி கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிந்தாம செதறாம அவங்க பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னத்த, அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்களா? சாயங்காலம் வெள்ளூர்ல கிளம்பினவங்க இன்னமா அங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. புத்தி கெட்டவனே, சொன்ன வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல உனக்கு. ஆண்டவன் மூளைய வச்சு அமிச்சானா இல்ல மண்டையில உருண்டை உருண்டை களிமண்ணை வச்சு அமிச்சானான்னு தெரியல. ஹலோ ஹலோ, அப்பாடா, காலை கட் பண்ணிட்டாங்க. அது என்ன வாயா இல்ல கெட்ட வார்த்தை மெஷினா? காதை கிழிஞ்சு போச்சு. என்ன ஏன் போன் அடிக்குது? இது யாரு? ஐயோ, இந்த கடங்காரி எதுக்கு இப்ப பண்றா? ஐயோ, என்ன பண்ணுவேன் இப்போ? பேசுவோம். ஹலோ, என்னையா சாயந்தரத்துக்குள்ள கமிஷன் வந்துரும், காசு திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னேன். என்னையா ஆச்சு? இல்ல அது வந்து என்ன வந்து போய் என்னாச்சுன்னு சொல்லி சொல்லடா. பார்ட்டி பணத்தோட தான் வந்தாங்கக்கா. அக்கா, கண்டிப்பா நான் கொடுத்துறேங்க, என்ன நம்புக்கா. டேய், தாரங்கற நீ ஏமாத்து பேச்சு பேசுற, அவ்வளவுதான் உன்னை கண்டபடி திட்டி போடுவேன். வேணும் போன. இன்னைக்கு யார் மூத்தல முடிச்சனே தெரியலையே. பொம்பளைங்க ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. கடவுளே, இதான் என்ன காப்பாத்தணும். நம்ம கிஃப்ட பாத்துருப்பாடா இல்லையா? பாத்திருந்தா என்ன ஃபோன் பண்ணிருக்கணுமே. ஒரு வேளை பிடிக்கலனாலும் ஃபோன் பண்ணி திட்டிருக்கலாமே. இப்படி எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருந்தா எப்படி? ச்சே, இந்த பொம்பளைங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே.
தேவையில்லாதவங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க. ஹலோ மேனேஜர், சொல்லுங்க. சார் வீக்லி ஸ்டேட்மெண்ட் இப்பதான் முடிச்சு உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி சார். இதை பாருங்க, இதெல்லாம் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பேசக்கூடாதா? இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி பேசுகிற விஷயமாங்க இது? இதை பாருங்க, நான் ஒரு முக்கியமான ஃபோன் காலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சாரி சார். வைங்க ஃபோனை. ஒருவேளை அவளுக்கு பிடிக்கலையா? அவ சொன்ன மாதிரி நம்மள வெறும் ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறாளா? அதை தாண்டி ப்ரப்போஸ் பண்ணதுல கடுப்பாயிட்டாளோ? ஐயோ, அப்ப நானே காரியத்தை கெடுத்துட்டேனா? அப்படி லவ் பண்ணலனா அன்னைக்கு கண்ணாடியில பாருங்க எதுக்கு சொன்னா? ஃபோன் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு எதுக்கு சொல்லிருப்பா? ஐயோ, போய்க்குமே பிடிக்குது. இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது சாமி. நாமளே ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதான். ஹர்ஷினி, அட, அவளே கால் பண்றா. ஒருவேளை திட்டத்துக்கு ஃபோன் பண்றாளோ? ஹலோ ஹர்ஷினி. ஹலோ கமல், என்னங்க நீங்க வரதா சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்பாடா, அதுக்காக இல்ல. அட, அதை எங்க கேக்குறீங்க? அங்க நான் வெயிட் பண்ண நேரம் பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்க வேற அங்க வந்துட்டாங்க. வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பும்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கமல்? நீங்க அங்க என்ன மீட் பண்ணாததே நல்லதுதான். கரெக்டா அந்த நேரமா பார்த்து எங்க அப்பா வேற அங்க வந்துட்டாரா? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கமல். அப்ப நான் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். ஆமா, கிஃப்ட பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? அடிக்கிறியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறா பாரு. அதான் ஒரு பைத்தியக்காரன் உங்களுக்காக வேலை மெனக்கிட்டு அங்க ஒரு கிஃப்ட் வச்சுட்டு போனால, அந்த கிஃப்ட பத்தி தான் கேக்குறேன். அட, பிரபா கிஃப்ட் கொடுத்தத இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா இப்படிதான் இருக்கணும். அதுக்கு என்ன, அவன் கொடுத்தா டீசென்டான கிஃப்டா தானே கொடுப்பான். நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்ல நீங்க ஒண்ணும் பொய் சொல்லலையே? இதுல எதுக்கு கமல் போய் சொல்லணும்? உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, அதுல எழுதியிருக்கிறதெல்லாம் படிச்சீங்களா? படிச்சேன். அப்ப அதுல உள்ளதை நீங்க ஏத்துக்கிறீங்க, அப்படித்தானே? இப்படி கொடுக்கறத ஏத்துக்காம இருப்பாங்களா? என்ன இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க கொடுத்த கிஃப்ட் இல்லையா? கமல், ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஹர்ஷினி, சந்தோஷம்தான். தேங்க்ஸ் ஹர்ஷினி. எதுக்கு தேங்க்ஸ்? அததான் அந்த பைத்தியக்காரன் சொல்லிட்டானே. அந்த பைத்தியக்காரன் ரொம்ப ஹாப்பி ஹர்ஷினி. அது எப்படி? அந்த பைத்தியக்காரன் ஹாப்பியா இருக்கிறது உங்களுக்கு தெரியும்? அந்த பைத்தியக்காரன் ஹாப்பியா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இந்த பைத்தியக்காரன் ஹாப்பி. அப்படிங்களா? அப்ப இந்த பைத்தியக்காரியும் ஹாப்பி. ஏய், ஏண்டி எங்கெல்லாம் உன்னை தேடுறது? இவ்வளவு லேட் நைட்ல யாருக்கிட்ட நீ போன்ல பேசிட்டு இருக்க? அம்மா, ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டாவது மண்டாவது. அம்மா, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். முதல்ல போய் படுப்போம். என்னம்மா நீ இப்படியா பாதியில போன் பேசும்போது மேனர்ஸ் இல்லாம கட் பண்ணுவ? கொஞ்சமாவது டீசன்சி வேணாமா உனக்கு? நான் படிச்ச படிப்புக்கு இவ்வளவு டீசன்சி இருந்தா போதும். நீ ஒழுங்கா போய் படுப்போம். அம்மா, போன் போடி. இனிமே நைட்டு இவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லணும். அப்படி என்னதான் உலகத்துல இல்லாத ஃப்ரெண்டோ தெரியல. பகலெல்லாம் பேசுறது பத்தாதுன்னு நைட்ல வேற. முதல்ல ஆஃப் பண்ணி வைக்கணும். முக்கியமான விஷயம் பேசும்போது யாராவது இப்படிதான் வந்து காரியத்தை கெடுத்து விட்டுடுறாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுவோம். ஃபோனை வேற ஆஃப் பண்ணி வச்சுட்டா. அதனால என்ன,
நம்ம லவ் அவ அக்செப்ட் பண்ணிட்டா, அது பத்தாதா? ஆனா இன்னும் வாயை திறந்து ஐ லவ் யூ மட்டும் சொல்றாளான்னு பாரு. டேய் சரவணா, வாயை திறந்து சொல்ற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணு. இந்த பொண்ணுங்க எப்ப நம்ம லவ்வரா மாறுவாங்க, எப்ப நம்ம தங்கச்சியா மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நாம பாட்டுக்கு லவ் சொல்லிட்டோம், அதுவும் ஒரு பாசிட்டிவ் ரூட்ல போகுது. நேர்ல மீட் பண்றப்ப எப்படி இருப்பா? நயன்தாரா மாதிரி இருப்பாளா, இல்ல த்ரிஷா மாதிரி இருப்பாளா, இல்ல நித்யா மேனன்? ஓ, எப்படி இருந்தா என்ன, நாம மட்டும் என்ன துல்கர் சல்மானா? நமக்கு ஏத்த மாதிரி இருந்தா பத்தாதா? என்னங்க, நிஜமாவே இந்த நைட் எவ்வளவு வசதியா இருக்கு தெரியுமா? ரொம்ப லைட் வெயிட்டா, வேலை பார்க்கறதுக்கு வசதியா இருக்கு. நம்ம அவந்திகா எல்லாத்தையுமே யோசிச்சுதாங்க செஞ்சிருக்கா. உனக்கு வசதியா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் சொல்ல போனா ஒரு 2-4 வயசு கம்மியான மாதிரி தெரியும். போதும் போதும் போதும். இப்ப வயசுதான் முக்கியமா? முதல்ல பாலை குடிங்க. சரி 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 சரி. உமா, அது என்னது? சுடிதார். அத கூட நீ போட்டு பழகிக்கலாமே. ஆஹா, கொஞ்சம் விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போவீங்களே. கொஞ்ச நாள்ல வீட்ல பேரன் பேத்தி எல்லாம் வரப்போறாங்க. வீட்ல அடுத்த கல்யாண வேலைய வேற ஆரம்பிக்கணும். இந்த நேரத்துல மனுஷனுக்கு பேச்ச பாரு. சுடிதார் போடணுமா? சுடிதார் என்னது? அடுத்த கல்யாணமா? அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஒன்னும் அவசரம் இல்ல. முதல்ல வீட்டுக்கு வந்த 2 மருமகளும் செட்டில் ஆகட்டும். உங்களுக்கு அவசரம் இல்ல. ஆனா நம்ம மூத்த மருமக அடுத்த கல்யாண வேலையில இறங்கிட்டாலே. என்ன சொல்ற? அது நம்ம அவந்திகா தான் சரவணனுக்கு பொண்ணு பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துட்டா. அவளா போய் பொண்ணு கேட்டாளா? அது பொண்ணு கேக்குறதுனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லங்க. அவளுக்கு அவ தங்கச்சி பூமிகாவ நம்ம சரவணனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை. அதான் அவ அவளோட அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கா. என்னம்மா அது? வீட்டுல பெரியவங்க நாம இருக்கோம், எதுக்கு அவந்திகா முந்திரி கொட்ட மாதிரி அவங்க கிட்ட போய் சம்பந்தம் பேசணும்? ஏற்கனவே அந்த வீட்டுல ஒரு பொண்ணு எடுத்து நம்ம பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டங்கள் போதாதா? இன்னொரு பொண்ணையும் எடுத்து நம்ம இன்னும் கஷ்டப்படணுமா? வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உடனே கோவம் வந்துருமே. இங்க பாருங்க, இதை இப்படி எடுத்துக்கலாமே. அவந்திகாவுக்கு நம்ம வீட்டு மேல எவ்வளவு மரியாதை இருந்தா தன்னோட தங்கச்சியும் இந்த வீட்லயே வந்து வாழணும்னு ஆசைப்படுவா. பூமிகாவுக்கு நம்ம சரவணன் மேல வெறுப்பா இருக்குன்னு அவந்திகா சொன்னா. என்ன சொல்ற? பார்த்தா அப்படி தெரியலையே. எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தானே சொன்ன? இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீங்க வேறங்க, வெறுப்பா இருக்கிற இடத்துல தானே சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். இந்த மோதலுக்கு பின் காதல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? பாத்தீங்களா, நட்ராஜ் அவந்திகா விஷயத்துல கூட அந்த மாதிரி தானே நடந்துச்சு. எல்லாம் மறந்துட்டீங்களா? எல்லாம் சரிதான். அந்த பொண்ணு தானே விருப்பம்னு சொன்னா. நம்ம பையனுக்கு ஒன்னும் அப்படி எல்லாம் இல்ல. அது எனக்கு தெரியலங்க. நம்ம புள்ள நம்ம சொல்றதான் கேட்பான். அந்த அந்த பொண்ணுக்கு வெறுப்பா இருக்குன்னு தெரிஞ்சதே நல்ல விஷயம் தானே. பாருங்க, பூமிகா பொறுமையான பொண்ணு. அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தா அவந்திகாவும் கொஞ்சம் மனசு மாறலாம் இல்லையா?